அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்பு, ஆன்லைன் சர்வீஸ், எஜுகேஷன் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே, ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி தேவைப்படும். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் பிசியில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் டிஎன்பிசின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு ஆப்ஷன் டிஎன்பிசின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசியோட ஹோம் பேஜ் வந்துடும். அப்படியே ரொட்டேஷன் பண்ணி கீழே வாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள், நியூ யூசர்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஓடிஆர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட்டு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். யூசர் ஐடி மேனுவல் யூசர் ஐடி தான். உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கால்குலேஷனை ஆட் பண்ணி அந்த பாக்ஸில் என்டர் பாக்ஸில் கொடுத்துட்டு ஃபைனல் குறியீடு உள்ளதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்க ஓகே ஆகிடுச்சு நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 8 டிஜிட் இருக்கணும். ஒரு நியூமெரிக்கல் வேர்டு, ஆல்பபெட் வேர்டு ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்களோட மெயில் ஐடி கன்ஃபார்ம் கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நான் இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சும்மா டம்மியாக உங்களுக்கு ஃபார்மாட்டுக்காக கொடுக்குறேன். ஸோ உங்களோட மெயில் ஐடியை தப்பில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடியை சேம் மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் கேட்டாங்க பாருங்கள். விண்ணப்பதாரரின் பெயர், யார் கேண்டிடேட்டோ அவங்களோட பேரை டைப் பண்ணுங்கள் தப்பில்லாமல். டைப் பண்ணிவிட்டு இனிஷியல் என்னவோ அவரோட இனிஷியலை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேமு, அப்பாவோட பேர் என்னவோ அப்பாவோட பேர் டைப் பண்ணுங்கள் தப்பு இல்லாமல். டைப் பண்ணிவிட்டு அவரோட இனிஷியல் என்னவோ ஸோ அவரோட இனிஷியலில் தனியாக ஒரு காலம் இருக்கும். அது இனிஷியல் போட்டுக்கோங்க. போட்டு அம்மா பேரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அவங்களோட இனிஷியல் என்னவோ இனிஷியல் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஸோ சேம் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஆம்னு கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கேட்குது. டேட் ஆஃப் பர்த்து ஆம்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர், மேல்னால் மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. தேர்ட் ஜெண்டர்னால் தேர்ட் ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே என்ன மதம், ரிலிஜன் என்ன ரிலிஜன், ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின் கொடுத்துவாங்க. ஹிந்து கொடுத்துட்டு ஸோ அப்படியே மேலே போங்க. உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இப்போ பண்ணணும். ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்றது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி சென்ட் ஆகுது. ஓடிபி சென்ட் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபியை தப்பு இல்லாமல் டைப் பண்ணணும். ஸோ உங்களோட ஓடிபி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சரின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அதுவும் சரின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிதான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் அப்பா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து அப்ளிகண்ட் என்ன டிஸ்ட்ரிக்கோ, அதாவது யார் அப்ளை பண்ணுறீங்களோ கேண்டிடேட் அவங்களோட என்ன டிஸ்ட்ரிக்கோ உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்கை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு தேசியம் இருக்குது பாருங்கள், அதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கம்யூனிட்டி, ரிசர்வேஷன் கம்யூனிட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்குறேன். ரிசர்வேஷன் கம்யூனிட்டி ஓகே பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்ன கேஸ்ட் சர்டிஃபிகேட் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கா இல்லை வித்தவுட் தமிழ்நாடான்னு சொல்லி கேட்குறாங்க. வித்தின் தமிழ்நாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேஸ்ட்டு எந்த கேஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. எம்பிசினா எம்பிசி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா கொடுத்துக்கோங்க. அவங்க கேஸ்ட் என்னவோ அதை தப்பெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேஸ்ட் நேம் என்னவோ
ஸோ உங்களோட கேஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பிளேஸ்ன்னு இருக்குது. ஸோ எங்கே வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதோட வட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்த அத்தாரிட்டி தாசில்தார் யாருன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு கொடுத்துட்டு சேமி மற்றும் தொடர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் டீட்டெயிலு. ஸோ நம்ம உங்களோட 10th டீட்டெயிலில் வந்து 10th வந்து எப்போ முடிச்சிங்க என்னன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கிளிக் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு எந்த மந்த் வந்து பாஸ்ட் அவுட்டோ அதை போட்டுக்கோங்க. எந்த இயர் அடுத்தது எந்த இயர் வந்து பாஸ் பண்ணிங்களோ அது இயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் தப்பு இல்லாமல் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் டீட்டெயிலு சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா மெட்ரிகுலேஷன் படிச்சா ஸ்டேட் போர்டுன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பரு, ஸோ ஸ்கூல் ஆஃப் சர்டிஃபிகேட் நம்பரு கொடுத்துட்டு தமிழ் வழியில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியமானு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் மீடியம் சொல்லி நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, எந்த ஏரியா உங்களோட வில்லேஜ்னா வில்லேஜ், டவுன்னா டவுன் அது போட்டுக்கோங்க. அப்புறம் எந்த ஸ்டேட்டோ உங்களோட ஸ்டேட் நேமு, எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டுக்கோங்க. போட்டு உங்களோட பின்கோட் நம்பர், போஸ்டல் நம்பர் வந்து தப்பலாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட கான்டாக்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா அந்த டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்து தான் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேம் சொல்லிடுறோம். சேமி மட்டும் தொடர்ந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்துச்சு. இது வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆப்ஷனு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டான கேவியில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சேவி மற்றும் தொடர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஒன் பை ஒன்னாக உங்களை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. செக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஸோ ஒரு டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கிட்டு சேமி மற்றும் தொடர்ந்து பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சரின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துடுங்க. அதுக்கடுத்து கட்டணம் செலுத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதோட பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட் மூலியம் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பண்ணுவேன். கிரெடிட் கார்டு கொடுத்துருவேன், டெபிட் கார்டு கொடுத்துருவேன், நெஃப்ட் இருக்குது, அடுத்து யூபிஐ மெத்தட் இருக்குது. ஸோ நான் யூபிஐ மூலமாக அமௌண்ட் பே பண்ணுறேன். கொடுத்துட்டு ப்ரெசட் டு பேன்னு இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பே நவுன் இருக்குது பாருங்கள், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பார்கோட் ஓப்பன் ஆகிடும். ஜென்ரேட் கியூஆர் கோட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பே ஆகிடுச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா அச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அதிகபட்சமாக அது தேவை கிடையாது. அந்த இப்போ ஓடிஆர் அப்ளிகேஷன் பிரிண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ அதை விட்டுட்டு சுயவிவரங்களை தொடருன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ணால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்க அப்புறம் அந்த கால்குலேஷனை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபைனல் வெரிஃபிகேஷன் இது ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு உங்களோட ஆதார் நம்பர் எழுதுவோம். உங்களோட ஆதார் நம்பரை வந்து தப்பு இல்லாமல் இதில் வந்து மென்ஷன் பண்ணோம். மென்ஷன் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபைனலாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை வந்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. எஸ்என் கொடுத்து ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ்என் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆதார் நம்பரு, ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ ஸோ தப்பு இல்லாமல் உங்களோட நேமை டைப் பண்ணுங்கள். சேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கேட்பாங்க, ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த கால்குலேஷனை ஆட் பண்ணி பாக்ஸில் கொடுத்துட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள்.
சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் வருது பாருங்கள். உங்களோட டீட்டெயில் ஆதார் நம்பர், உங்களோட நேமு, ஓடிஆரில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே காட்டும். ஓகேன்னா ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அதுக்கடுத்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பாருங்கள். படித்து பாரு. ஐ ஹேவ் ரீட் தி பாலிசி இன் பாயிண்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு உங்கள் ஆதார் லிங்க்கு ஃபோன் நம்பருக்கு வந்து உங்கள் ஆதாரில் வந்து எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட விண்டோ, டிஎன்பிஎஸ்சி விண்டோ இதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.